ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மொத்தம் 31 நாட்கள், அதாவது ஆடி 16ஆம் தேதி முதல் ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். 8/8/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு ராசிநாதன் வக்ரம் பெற்றால் அந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா? ராசிநாதன் தானங்க முக்கியம், அவர் தானே தலை. அப்போ அந்த ராசிக்கு அந்த ராசிநாதன் நல்ல இடத்துல போய் அமரணும். 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 7 சனி கொடுத்தாலும் நல்லது செய்வார். 3ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்லது செய்வார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பது என்பது முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ 2இல் இருப்பதாக ஒரு ஐதீகம். சரி, இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சரி, இந்த ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஆனால் குரு பார்வையில் இருக்கார், அது இன்னும் சூப்பர். மைனஸுன்னு சொல்கிறத விட ப்ளஸ்ஸே சொல்லணும். நிறைய நல்லது செய்வார் இந்த ராகு. சரி, 6இல் குரு பகவான் இருக்கிறார். 6இல் இருந்தால் கெடு, அதாவது தீய ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வை கோடி புண்ணியம். ஸ்தானபலம் இல்லை, ஆனால் குரு பார்வை கோடி புண்ணியம். உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர், அற்புதம். இந்த 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவோடு இருக்கிறார் 19 நாள். அதுக்கப்புறம் 12 நாள் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் நல்ல நிலையில் இருக்கார். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு வளர்ச்சியை அவர் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். கண்டிப்பாக கொடுப்பார். சரி, இப்போது குரு பொறுத்தவரையிலும் 6இல் இருக்கிறார் என்று சொன்னோம். 6ஆம் இடம் ரோணரோக சத்ருஸ்தானம். அப்போது எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஜெயித்து ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலை இருக்குது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே நில் ஆகி போச்சுன்னா நீங்கள் வேறு புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். அதாவது பஞ்சாயத்து ஏதாவது இருக்குது, உங்கள் பேரில் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இப்பொழுது ஏற்பட்டுவிடும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு சந்திரன் ஆகிறார். அவர் 2.25 நாள் ஒரு வீட்டில் இருப்பார். ஸோ அப்போ 7ஆம் வீட்டு அதிபதியை பற்றி நம்ம பெருசாக, ஏன்னா அவர் 12 ராசியை சுற்றி வர போகிறார். இருக்கட்டும்,
பட் இருந்தாலும் 7ல் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் இருக்கும் அல்லவா. 8க்குடைய சூரியன் 7ல் இருக்கிறார். முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரையும் குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, இடர்பாடுகள், இன்னல்கள் கண்டிப்பாக வரும். 8ங்கிறது அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் கிரகம் தானாங்க. 8ஆம் இடத்து அதிபதி. இப்போ அவர் போய் 7ல் வந்து உட்காந்தாருன்னா பிரச்சனையை பெருசாக கொடுப்பார். அதாவது 6ஆம் இடமாவது பரவாயில்ல, 8ஆம் இடம் ரொம்ப அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அது போய் 7ல் உட்காந்துருக்குன்னா முதல் 15 நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி, அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது. ஏன் வராது? 2ல் ராகு இருந்தால் சண்டை சச்சரவு வரும். ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ வந்து சண்டைக்கு அங்கே வேலையே இல்லை. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். கணவன் மனைவி உட்பட குடும்ப உறுப்பினர்கள், மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஏன் வீடே கலக்கட்டுங்க. சொந்த பந்தம், நட்பு வட்டாரம்லாம் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அப்போது 7ஆம் இடம் தான். 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அதில் பாருங்கள், 6க்குடையவனும் வந்து உட்கார்றாரு. அவர் 23 நாள் இருக்கார். அப்போ 6க்குடையவனும் 8க்குடையவனும் வந்து 7ஆம் இடத்தில் அமர்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ முதல் 3 வாரமே எடுத்துக்கலாம். புதன் இருக்கிற வரைக்குமே எடுத்துக்கலாம். 23 நாள், ஆகஸ்ட் 23 நாள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக வரும். நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, அவங்க எதாவது கெடுதல் பண்ணுவாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணுவார், இது நாள் வரைக்கும் அவர் உங்களை கேட்டு தான் செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இப்போ பார்த்தா அவர் தான் தோண்டித்தனமாக அவர் எடுத்து எதையும் செய்வார். கேட்டால் அவர் சண்டைக்கு வருவார். இப்படி ஒரு இடர்பாடுகள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. 7ஆம் இடம் என்பது சமூகம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லாருமே நண்பர்களோட பகையாக மாறுகிறாருன்னா அப்போ மற்றவங்க ஏமாத்துறாங்க. அப்போ எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி இந்த குரு பகவான் வந்து பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரி முதல்ல 7ஆம் இடத்தை பார்ப்போம். அவர் இந்த 7ஆம் இடத்தை தான் நம்ம சொல்லிட்டோம். சரி, குரு பார்வை கோடி நன்மை அப்படின் போது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்காதவனே நல்ல நிலையில் இருக்காங்க நிறைய பேர் பார்க்கணும். அப்போ குரு பார்த்தா ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ரொம்ப எனர்ஜியாக நல்ல வேலை, அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் சூடு பிடிச்சி நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாகிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மையை ஏற்படுத்த வேண்டும். அது குரு பகவானுடைய நிலை. அப்போது நீங்கள் சாதாரணமாக தொழில் பண்ணால் கூட வரக்கூடிய நண்பர்கள், கிளையண்ட்ஸு, அதாவது வீட்டு உங்கள் இது வரக்கூடிய கிளையண்ட்ஸ்லாம் வந்து என்ன சார் நீங்கள் இப்படியே பண்ணுறீங்க, நாங்கள் காசு தரோம், நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு நண்பர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குற இடத்துல, கேட்காத இடத்துலேயே காசு கிடைக்கும் போது கேட்குற இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் காசு பணத்தை போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நேரம் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்தை அந்த குரு மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை 10 பார்க்க போகிறார் அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும். ஆனால் நம்ம ஒரு மாத பலனை தான் சொல்கிறோம். அதனால் உங்களை பொறுத்த வரலையும் தொழில் சிறப்பாக செல்லும், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் கேஷுவலாக ஏனோ தானோன்னு கூட ஒரு தொழில் பண்ணுவீங்க. இப்போ நடைபாதையில் வியாபாரிங்க இருக்காங்க இல்லையா, நடைபாதையில் ஏதோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்து கடைசியில் பார்த்தா அன்றைக்கி நல்ல வியாபாரம் ஆகும், நல்ல வருமானம் வரும். இது தாங்க இந்த அக்டோபர் மாத நிலை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கிரகங்கள் கையில் காலம் இருப்பதால் கண்டிப்பாக சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக இருக்கும்.
சரி, படித்து முடித்த இளைஞர்கள் இருக்காங்க, வேலைக்கு போகலாமா, உத்தியோகத்துக்கு போகலாமா, ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் இது பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இப்போ உத்தியோகம் பார்க்க சொல்கிறாருன்னா உத்தியோகத்துக்கே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். சந்தோஷமாக ஜாயின் பண்ணுவீங்க. இல்லை தொழில் பண்ணலாம், நம்பி கடனை வாங்கி தொழில் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கும் நல்லா போகும். எந்த தொழில் எடுத்தோடனே ஓடாது, ஆனால் ஸ்டார்டிங்கு சூப்பராக வரும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. சரி, நான் அரசு துறையில் இருக்கிறேங்க, எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? நான் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா குரு பார்க்குறார். நீங்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதான் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், இதற்கெல்லாம் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்னும் இதையும் தாண்டி உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். சரி, லோன் கேட்குறீங்க, உங்கள் ஆஃபீஸில் லோன் கிடைக்கும். இப்படி பல நிலைகளிலும் நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீர்கள். இப்போ பதவி உயர்வுனாலே அது ஒரு பெரிய விஷயம் தானேங்க. உங்களுக்கு கௌரவம், புகழ் இதெல்லாம் வந்துடுது இல்லை. 10ஆம் இடம்னாலே ஒரு புகழ் கொடுக்கக்கூடிய இடம், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம். இப்போ குரு பார்க்குறாருன்னா அப்போ புகழோடு இருப்பீங்க, செல்வாக்கோடு இருக்க போகிறீங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம். 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் 2ஆம் இடம் நல்லா தானேங்க இருக்கும். காசு பணம் வருமானம் வந்து தானே ஆகும். அது வேறு ராகு வேறு உட்காந்துருக்கார். அவரும் சும்மா இருக்க மாட்டார். எந்த ஒரு விஷயத்தையும் தூண்டி விடுவார், பெருசு பண்ணுவார், விரிவாக்கம் பண்ணுவார் அவர். அப்போ அது உங்கள் சிந்தனையை விரிவாக்கம், முயற்சி விரிவாக்கம் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்? குடும்பத்தில் வருமானமும் வழக்கத்தை விட அதிகமாக வரும். குடும்பத்தில் ஒரு டிக்கெட்டு கூட எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று, குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம் உண்டு. இல்லை திருமணத்துக்கான ஒரு அமைப்பு ஏற்பட்டால் அப்போ ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா தானே. இப்போ குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்தை அதிபதி பார்க்குறார், 6க்குடைய சுக்கிரனும் பார்க்குறார். அதனால் நீங்கள் வெளியூரோ மாநிலமோ வெளிநாடோ செல்ல விரும்பினால் இப்போ அதற்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம், சம்பாதிக்கலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான காலம். ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானம், பண மழை பொழிய போகிறது. 7 சனி நடக்குதுங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார் சனி. ஏன் ப்ளஸ்ஸையும் சொல்கிறோம் மைனஸையும் சொல்கிறோன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான். இப்போ 3ஆம் இடத்துக்கு போனால் 7 சனி இல்லை. ஆனால் அவர் வக்ரம் ஆகிட்டார்னா முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ முன்வீட்டு பலனா 7 சனிக்கு சமம், பாத சனிக்கு சமம். அப்போ இருந்தாலும் சனி பகவான் காட்டிலும் மற்ற கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பதால் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகிறது, செல்வாக்கும் உயரப்போகிறது, சொல்வாக்கும் உயரும். நீங்கள் இந்த தேதி 22, 23, 24 தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு விஷ்ணு துர்க்கையை, ராகுக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. கவலை வேண்டாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.